Hello viewers, welcome to Magesh Chemistry classes. This presentation is Model Practice Set 5, the syllabus PGTRB Chemistry. So already we have uploaded 4 videos related to the set, so you can go through it. In this presentation, it consists of 10 questions covering all units, and PDF link is available in the description box. You can copy it. Let's move into the question part. Question number 1. Which among the following is correct regarding the structure of CF4, SF4 and XCF4? இந்த கொஸ்டின் வந்து யூனிட் நம்பர் 1ல் கான்செப்ட் வந்து விஎஸ்சிபிஆர். ஓகே, விஎஸ்சிபிஆர் தியரியில் சிம்பிள் மாலிகுல்ஸுக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் CF4க்கு பார்க்கலாம். The total valence electron is equal to carbon valence electron 4 and fluorine 7. So 4 into 7, 28. When I say 32 வந்து அதை 8 டிவைட் பண்ணுறோம். 8க்கு மேலே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்தால் 8 டிவைட் பண்ணுறது. ஸோ யூ கெட் 4. ஸோ ரிமைண்டர் இல்லாமலேயே வந்திருக்கு. ஸோ 4 குவாஷியன்ட் வந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் sp3. ஸோ 2 இருந்தால் sp3 இருந்தால் sp2 அந்த மாதிரி. ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷன் வருது. அண்ட் CF4 இருக்கக்கூடிய எல்லாமே அது வந்து பாண்ட் பேஸாக இருக்குது. தேர் இஸ் நோ லோன் பேட் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்ட்ரக்சர் என்ன? நமக்கு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ரெகுலர் டெட்ராஹெட்ரல். லோன் பேட் எலக்ட்ரான் 0. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0 0 0 0 4 கேஸ்லையும் 0 தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஆன்சரையும் இதில் டெலிட் பண்ண முடியாது. அடுத்த கேஸ் SF4. SF4 வந்து நமக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சல்ஃபர் வந்து 6. ஸோ 4 ஃப்ளோரின்ஸ் இது ஒரு 28 இஸ் ஈக்குவல் டு 34. ஸோ 34 டிவைட் பை 8 நமக்கு கிடைக்கக்கூடியது குவாஷியன்ட் வந்து 4 அண்ட் 1 ரிமைண்டர் இஸ் தர். ரிமைண்டர் என்னதில் 2. ஓகே, இன்னும் அந்த 2 ரிமைண்டரையும் 12 நம்ம என்ன பண்ண டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு குவாஷியன் கிடைக்கும். ஸோ டோட்டல் 5. கிளியர்? 5 வந்ததுன்னா என்ன ஹைப்ரிடைசேஷன் வரணும் நமக்கு? இதில் sp3d. sp3d வந்ததுன்னா இந்த கேஸில் 5 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ 5 வரும்போது இதில் 4 தான் பாண்ட் வருது. ஸோ 4 பாண்ட் பேர் அண்டு 1 லோன் பேர். ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக CF4 மாதிரி இருக்காது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும். ஓகே, சரி. ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. வந்து sp3d இருக்குது. sp3d ஹைப்ரிடைசேஷனுக்கு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? 5 இருந்ததுன்னா ட்ரைகோனல் பிரமிடல் இல்லையா? இதில் ஒரே ஒரு லோன் பேர் வந்து இருக்குது. 2 லோன் பேர் இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? 3 லோன் பேர் இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 லோன் பேர் இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய சீசா. 2 லோன் பேர்ஸ் இருந்ததுன்னா டி ஷேப். 3 லோன் பேர்ஸ் இருந்ததுன்னா லீனியர். ஸோ இந்த சிஸ்டத்தில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் சீசான்னு ஆயிரும். SF4 அப்போ வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குறோம் நமக்கு? சீசா. ஸோ ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த 2 இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ரிலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் லோன் பேட் எலக்ட்ரான் இன் SO4 is equal to 1. ஸோ இந்த கேஸில் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் 0 and 1 இருக்குது. இந்த கேஸில் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் 0 and 2 இருக்குது. ஸோ இதுவும் டெல் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் B. இதுக்கு வந்துடலாம். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள். அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேட் எலக்ட்ரான் 1. XC4 கேஸ்க்கு வந்துடலாம். ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு B. XCF4 டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். செனான் ரேர் கேஸ், அதனால என்ன வரும் நமக்கு? 8. ஃப்ளோரின் தெரியும். ஸோ 28. டோட்டல் 36. 36 டிவைடட் பை 8. அப்போ கொஸ்டின் என்ன? 4. கொஸ்டின் ரிமைண்டர் 4. ஸோ இந்த ரிமைண்டர் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் 12 டிவைட் பண்ணுறோம். நமக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இது கிடைக்குது. ஸோ டோட்டல் கொஸ்டின் நமக்கு 6. அப்படி வந்தால் ஹைப்ரிடைசேஷன் sp3d2. sp3d2 இங்கே 4 பாண்ட் பேர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா 4 செனான் ஃப்ளோரின் தான் இருக்குது. ஸோ 4 பாண்ட் பேர் அண்ட் 2 லோன் பேர். ஸோ இந்த கேஸில் 2 லோன் பேர் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக வந்துச்சு. ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். sp3d2 இதில் ஒரு லோன் பேர் இருந்தால் என்ன ஸ்ட்ரக்சர்? 2 லோன் பேர் இருந்ததுன்னா என்ன ஸ்ட்ரக்சர்? ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா ஸ்கொயர் பிரமிடல். ஸோ யாருமே இருந்ததுன்னா லோன் பேட் இல்லை அப்படின்னா நமக்கு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்.
ஸோ ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஆகுது. 1 லோன் பேர் இருந்தாலும் ஸ்கொயர் பிரமிடல், இந்த கேஸில் 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார். ஸோ ஆன்சர் இஸ் பி. கிளியர்? Question number 2. The number of optical isomers and mesoforms possible for the compound CH3, CHBr5, CH3. It is pentachloro, pentabromo, heptane compound. Right. This is a concept to find the number of optical isomers. So first இதில் வந்து நம்ம 2 question. First அந்த molecular compoundல plane of symmetry or any type of symmetry is present or not. Plane of symmetry present ஆயிருக்கு, plane of symmetry absent ஆயிருக்கு. Plane of symmetry absent அப்படின்னு சொன்னா அதில் நம்ம வந்து number of optical isomer is equal to 2 power n and mesoform is equal to 0. சிம்பிளாக அது கொண்டு வந்துடலாம். plane of symmetry absent இருந்தால். plane of symmetry present இருந்ததுன்னா again you have to divide into 2 category. the asymmetric carbon வந்து ஈவனா இருக்கு, asymmetric carbon வந்து நமக்கு வந்து odd நம்பரா இருக்கு. ஈவனா இருந்தா optical isomer very simple 2 power n minus 1 and your mesoform is equal to 2 power n by 2 minus 1. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஆடாக இருந்ததுன்னா இந்த கேஸில் ஆப்டிக்கல் ஐசோமர் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1, அந்த கேஸில் வரக்கூடியது அப்படி எடுத்துக்கிட்டோம், மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 பை 2. ஸோ n மைனஸ் 1 வேணும், இடத்துல வந்து n மைனஸ் 1 பை 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கேஸில் மீசோஃபார்ம் 2 பவர் n மைனஸ் 1 பை 2 அவ்வளோதான். So first you have to consider the question, that is whether the molecules having plane of symmetry or the plane of symmetry is absent. So அது வந்து plane of symmetry கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெர்மினலில் வந்து உங்களுக்கு sp3 கார்பன் இருந்தாலே அந்த இது வந்து என்ன வராது, உங்களுக்கு அந்த plane of symmetry இருக்காது. பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் CH3, இங்கே ஒரு பிளேஸ் CH3, இதில் வந்து நமக்கு வந்து இருக்க போது 5 HBr இருக்க போகுது. ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஏசிமெட்ரிக் கார்பன். இப்போ டெர்மினலில் உங்களுக்கு sp2 sp3 கார்பன் இங்கே வந்து இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அந்த மாலிகுல்ஸில் வந்து எது இல்லை, பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து ஆப்சென்ட். sp2 கார்பன் இருந்து அது வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆனால் தான் அது வந்து என்ன வரும், உங்களுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், டாட்டாரிக் ஆசிட், வெரி சிம்பிள். டாட்டாரிக் ஆசிட்ல அந்த கார்பன் sp2 கார்பன் இல்லையா. ஸோ sp2 கார்பன் இட் இஸ் பிளாங்க்ட் பை த 2 asymmetric கார்பன். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்ததுன்னா அது என்ன பண்ணும், நமக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்துடும். ஓகே, ஸோ ஹியர் OH பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்துடும். ஸோ sp2 கார்பன் பிளாங்க்ட் பை 2 chiral carbon, then only it is having plane of symmetry. இதில் odd number வந்ததுன்னா அதில் plane of symmetry absent. So very simple concept. It is sp3 carbon இருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக எது வர முடியாது, plane of symmetry வர. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் வந்துடும், above the plane and below the plane 2 ஸ்பீசிஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் plane of symmetry இருக்கு. இப்போ plane of symmetry absentனாலே மீசோ வந்து 0. ஸோ வித்தவுட் மீசோ ஃபார்ம் தான் இங்கே இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் C. Question number 3. The major product formed in the following reaction. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த டொசைல் குரூப் இருக்குது, பெஸ்ட் லீவிங் குரூப், அசிட்டோலைசஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனுடைய கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் ஆர் தி ஆங்கிமெட்ரிக் எஃபெக்ட். ஓகே, தட் இஸ் த சல்ஃபர், ஆக்சிஜன், லோன் பேட் எலக்ட்ரான் இருக்கிறது, டபுள் பாண்ட், இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லீவிங் குரூப்புக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குறது தான் நம்ம நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீட்டா பொசிஷனில் அது இருக்கணும், வேறு எங்கே இருந்தாலும் அது கொடுக்காது.
ஸோ கிட்டத்தட்ட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆன்டி பிளேனராக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். அதெல்லாம் வந்து அதோடைய சினாப்சிஸ். இந்த நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட சல்வோலைசிஸ் ப்ராசஸ் வந்து அந்த குரூப் டபுள் பாண்ட் இல்லைன்னா நடக்கிறத விட அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு எஸ்என் டைப்பில் தான் ரியாக்ஷன், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ இதில் வந்து எந்த கான்செப்டில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் மெயின்டைன், அதான் இம்பார்ட்டன்ட். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகக்கூடிய நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மெயின்டைன் வரும்போது இப்போ இந்த இடத்துல கூடிய ஓடிஎஸ்ல அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து என்ன குரூப் தான் நமக்கு வந்து தரும், ஓஇஎஸ்சி தான் நமக்கு வந்து தரும். ஸோ அதனால இம்மிடியட் ஒரு ப்ராடக்ட் பி. இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய எது சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிங் கான்ட்ராக்ஷன், ரிங் ஓப்பனிங் அந்த மாதிரி இதெல்லாம் அதில் இல்லை. ஸோ சம்திங் இட் இன்க்ரீசஸ் த rate of the reaction and also it supports the nucleophilic substitution. So the neighboring group participation. இது வந்து எந்த மாதிரி குரூப்லாம் வரணும், லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், ஹாலஜன்ஸ், தென் டபுள் பாண்ட் இந்த மாதிரி குரூப்லாம் இருந்தால் வரும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மெயின்டைன் ஆகும். ஸோ அதாவது தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இது கொடுத்துடலாம். ஓகே, கிளியர். Question number 4. The number of radial and angular nodes in a 4f orbital also are respected. So இது குவாண்டம் கெமிஸ்ட்ரியோட பேசிக் லெவல்ஸ் இருந்து வரக்கூடிய கொஸ்டின். Two types of nodes. One is the radial nodes. Radial nodes கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா n minus l minus 1. And angular mode based on the angular quantum number, that is l. எவ்வளோ l வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து angular modes கொடுத்துருக்கும். ப்ராப்ளத்தில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 4f ஆர்பிட்டால். 4f ஆர்பிட்டால் அப்படிங்கும்போது n equal to 1, கரெக்ட். இது 4 வருது. எஃப்க்கு வந்து உங்களுக்கு வந்து எல் வேல்யூ வந்து 3, எல் வேல்யூ வந்து 3. ஸோ ரேடியல் நோட் வேணும் அப்படின்னா n மைனஸ் எல். ஸோ 4 மைனஸ் 3 மைனஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அங்கே என்னல ரேடியல் நோடு இல்லை. ஸோ ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து இப்போ டெலிட் பண்ணிடுச்சு. ஓகே, தென் ஆங்குலர் நோடு. ஆங்குலர் நோடுக்கு வந்து என்ன சொல்லிருக்கோம், நமக்கு வந்து எல் வேல்யூ தான். ஸோ இட் இஸ் எல். ஸோ எல் வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 3. ஸோ 0 and 3. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர். Question number 5. On heating the sample of 25 milligram hydrated compound, molecular weight on the 250 gram per mole. In thermogravimetric analysis, 16 milligram of dehydrated compound remains. The number of water molecules lost per molecule of the hydrated compound is. This unit 5 thermogravimetric analysis based பண்ணி வரக்கூடிய question. இதுல கான்செப்ட் என்ன, heating 25 milligram of ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட். ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டீஹைட்ரேட் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்கு. ஸோ வெயிட் ஆஃப் த சாம்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 milligram. Weight of the sample remained after your thermogravimetric analysis என்ன 16 milligram. ஸோ வெயிட் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 milligram. இந்த 9 milligram தான் ஏதாவது கன்வெர்ட் ஆகிருக்கும், வாட்டராக கன்வெர்ட் ஆகி போயிருக்கும். இப்போ 9 milligram வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ அதோடைய மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை மாலிகுல்ஸ் வந்து அதில் எலிமினேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, சிம்பிளாக என்ன கொடுத்துலாம் அப்படின்னா இந்த இடத்துல 25, இது மாலிகுலர் மாஸ் கிராமில் இருக்கிறதுனால நான் கிராம் கொண்டு 25 கிராம் ஆஃப் த சாம்பிள் லோசஸ் 9 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். மில்லிகிராம் அப்படி கிராம் கொண்டு வந்தாச்சு. இங்கே ஒரு மோல், ஒரு மாலிகுலரோட மாலிகுலர் மாஸ் 250 கிராம். ஸோ 250 கிராம் வந்து ஒரு மாலிகுலோட வெயிட் இல்லையா, 1 மோலோட வெயிட். அந்த 250 கிராம் ஆஃப் த சாம்பிள் வந்து எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு 90 கிராம் ஆஃப் வாட்டர் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ கார்லேஷன் கொண்டு வரும். 90 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அந்த 250 கிராம் அந்த மாலிகுலர்ஸில் 90 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து இப்போ இதாக இருக்குது இல்லையா காம்பினேஷனில். ஸோ வாட்டருடைய மாலிகுலர் மாஸ் நமக்கு தெரியும். ஸோ 90 டிவைடட் பை 18. ஸோ இது வந்து எத்தனை மாலிகுல், உங்களுக்கு 5 மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ். ஓகே, ஒரு ஆன்சர் இஸ் சி. Question number 6. 3.7 into 10 power 10 disintegration per second is called. நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ட் கொஸ்டின். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், ரேடியேட் ஆகி ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை வந்து என்ன பண்ண நமக்கு வந்து ஒரு ஆட்டம்ஸ் வந்து கண்டிஷனில்
ரேடியேட் பண்ணுது. ஸோ இந்த ரேடியேஷன் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் இந்த கியூரி, பெக்கோரல், ரேட் அண்ட் ரெம் அந்த மாதிரி சொல்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட், ஒரு டிஸ்இன்டகிரேஷன் பெர் ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்இன்டகிரேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம் சொன்னால், this disintegration per second is considered as a becquerel. Becquerel unit வச்சு தான் என்ன பண்ணுறோம், டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்டை கொண்டு வரும். இந்த டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் வந்து நம்பர்ஸ் கொண்டு வரும், ஒரு பர்டிகுலர் நம்பர், தட் இஸ் 3.7 into 10 power 10 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட்ஸ் இருந்ததுன்னா, தட் இஸ் டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 curie. ஸோ டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட், அதாவது 3.10 power 10 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் இருந்ததுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், 1 curie. ஸோ இதை வந்து மாற்றி வேறு கேசஸில் நம்ம சொல்கிறதா இருந்தால் 1 curie is equal to இப்படிலாம் சொல்லலாம், இது வந்து பில்லியனில் இருக்குது. ஸோ 1 curie is equal to 37 billion டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதை பில்லியனை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த கேஸில் 3.7 into 10 power 10 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் அப்படின்னா திஸ் குவான்டிட்டி டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட் இவ்வளவு வேல்யூ உங்களுக்கு பெக்கரல். இந்த அளவு பெக்கரல் வந்து 1 curie. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் Q. கிளியர். அப்புறம் இந்த ரேடியேஷன் அண்ட் REM, ரேட் அண்ட் REM அப்படிங்கிறது என்னன்னா, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே யூனிட்டாக சொல்கிறது, அமௌண்ட் ஆஃப் டீகேஸ் ஃப்ரம் 1 gram ஆஃப் தி ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பெர் செகண்ட். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், 1 rad அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் ரேடியேஷன் டோஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் ரேடியேஷன் டோஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1 radiation is equal to 1 into 10 to the power of -5 joule gram inverse 1. ஸோ இதான் 1 radiation dose. That is a measure of the intensity of the radioactivity of the substance. ஸோ இவ்வளவு எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, இன்டென்சிட்டி லெவலில் அது கொடுக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். ஸோ 1 rad. REM also calculated, that is 1 rad is equal to 1 REM, but the REM is in the biological system. அவ்வளோதான் அந்த டிஃப்ரெண்ட். Question number 7. The OH proton in methanol in the presence of acid gives. NMR ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்தவரை ஸ்ப்ளிட்டிங் பேட்டர்ன் இஸ் N+1. மெத்தனாலில் பார்த்தீங்கன்னா OH புரோட்டானுக்கு ஒரு சிக்னல், இதுக்கு ஒரு சிக்னல். ஸோ 2 சிக்னல் கலெக்டிவாக என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகே, இதோட ஸ்ப்ளிட்டிங் பேட்டர்ன். ஸோ இங்கே ஸ்ப்ளிட்டிங் பேட்டர்ன் நெய்பரிங் என்வரான்மெண்ட் இது இல்லை. ஸோ OH வரனால இன்கேஸ் இதோட புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த கார்பன் இல்லாமல் புரோட்டான் இந்த இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இது வந்து நமக்கு வந்து எதாவது கிடைக்கும் அப்படின்னா டபுளட்டாக இருக்கும். திஸ் OH புரோட்டான் இஸ் இந்த குவார்டட். ஸோ இங்கே குவார்டட்டும் கொடுத்துருக்கு, சிங்லெட்டும் கொடுத்துருக்கு. ஸோ OH புரோட்டான் வந்து இதில் குவார்டட்டில் இருக்குமா, அதாவது இதோடைய புரோட்டான் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுமா அல்லது புரோட்டான் அஃபெக்ட் பண்ணாதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த கேஸில் இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பியூர் ஃபார்மெட்டில் இருந்துன்னா நோ புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச், புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்காது. பியூர் ஃபார்மில் இருந்தால் தான், அந்த மாலிகுல்ஸ் வந்து எத்தனால் வந்து பியூர் ஃபார்மில் இருந்தால் தான் நமக்கு புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ பியூர் ஃபார்மில் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடியது குவார்டட்டாக வரும். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து என்னது, இம்பியூர் கண்டிஷன், தட் இஸ் ஆசிட் இஸ் கண்டாமினேட்டட். ஸோ தட் யூ கெட் எ சிங்லெட் அப்பியரன்ஸ். யுவர் ஆன்சர் இஸ் B. Clear? The Woodward-Hoffmann condition to bring out the following transformation. So electrophysical reactions வந்து கொஸ்டின் கேட்டிருக்கும். எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். முதல்ல Woodward-Hoffmann ரூல் அப்படிங்கிறது நம்ம ஐடியா இருக்கணும், கான்செப்ட். ஸோ 2 கேஸ், ஒன்று 4n அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம், இன்னொன்று 4n+6. ஸோ இந்த முதல்ல நான் என்ன பண்ணுறேன், அந்த ரூல்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு வரணும். தெர்மோகெமிக்கல் கண்டிஷன் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன். இந்த 4n இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதில் வரக்கூடியது கான், இங்கே வந்து வரக்கூடிய ரொட்டேஷன் வந்து டிஸ். 4 and 6 இருந்ததுன்னா இது டிஸ் ரொட்டேஷன், இது வந்து கான் ரொட்டேஷன். ஸோ இது வந்து ஹாஃப்மேன் கண்டிஷன். ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காம்பினேஷனுக்கு 3 dimensional ஒரு ட்ரிக்கோட என்ன பண்ணிடலாம், கொண்டு போயிடலாம்.
4n அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். 4 and 6 அப்படின்னு வரக்கூடியது உங்களுக்கு வந்து 3 நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். ஸோ இந்த கேஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இது 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது இதில் இல்லையா? ஸோ அதனால இது என்ன இதை தான் ஃபாலோ பண்ணும், 4n + 6 ஃபாலோ. அந்த ரொட்டேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஓகே, ரொட்டேஷன் தெரியறதுக்கு நம்ம வந்து என்ன ட்ரிக் அப்படிங்கன்னா, இந்த எத்தில் குரூப் இந்த மாதிரி சேம் சைடு, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்குது, இது ஒரு சைடு. இந்த இதில் இந்த எத்தில் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இதை நம்ம எடுத்துக்கணும். டூ எத்தில் குரூப்ஸ் ஆர் எனி சப்ஸ்டியூஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் கான் ரொட்டேஷன் வந்ததுனா தான் டிரான்ஸ் வரும். ஆப்போசிட் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் கான் ரொட்டேஷன் டிரான்ஸ். அப்படியே ரிவர்ஸில் மாற்றிட வேண்டியதான். ஸோ இங்கே வந்துருக்கூடிய காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட் இது? சிஸ்ஸா டிரான்ஸா? இட் இஸ் டிரான்ஸ். ஸோ குரூப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது. குரூப் சாரின்னா ஆப்போசிட் கண்டிஷன். அப்போ ரொட்டேஷன் வந்து என்ன ரொட்டேஷனா? கான் ரொட்டேஷன். அப்போ கான் ரொட்டேஷன் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கேஸில் இருக்குது. ஸோ இது 2 நம்ம தூக்கலாம். கான் ரொட்டேஷன் வருதுன்னா அப்புறம் பைபாண்டை கால்குலேட் பண்ணுங்க. பைபாண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் வந்து பைபாண்ட் வந்துச்சுன்னா கான் ரொட்டேஷன் எங்கே வரும்? நமக்கு வந்து லைட் ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்லாம் வரும். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் ஸ்கெட்ச். இது கொண்டு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இதில் ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்குதா, ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது கேஸ் ரொட்டேஷனுக்கு வாங்க. ரொட்டேஷனுக்கு வரும்போது ஆப்போசிட் கான் அண்ட் டிரான்ஸ் ஓசிட்டி என்ன வச்சுக்கோங்க. இது வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ அப்போ சேம் சைடாக இருந்தால் கானாக இருந்தால் இது வந்து நமக்கு வந்து சிஸ் மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஒன்றை மட்டும் வச்சுக்கலாம், ஆப்போசிட் கான் டிரான்ஸ். ஓகே. Question number 9. The reaction A plus B gives product is a first order with respect to each of the reactants. A0, B0 are the initial concentration of A and B respectively. X is the concentration of B at the time. The appropriate rate equation. So rate equation வந்து இதில் second order அப்படிங்கிறது நம்ம தெரியுது. First order with respect to each other reactants. So N is equal to 2. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸில் வந்து 2. ஸோ 2 A + B வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரே ஸ்பீசஸே என்ன பண்ணலாம், அதில் ரியாக்ட் ஆகி ஆர்டர் 2 இருக்கலாம். ஸோ இந்த கேஸில் A and B இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி கேஸ் வரும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K is equal to 1/T into A0 B0, A0 minus B0, that is initial concentration of A and B. அது ஃபார்முலா. ஸோ திஸ் டைரக்ட் ஈக்குவேஷன், டெரைவ்ட் ஈக்குவேஷன் திஸ் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீசஸுமே ஒரே ஸ்பீசஸாக இருந்தால் வரக்கூடியது. ஒரே ஸ்பீசஸாக இருந்தால் இதில் கொடுக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இதில் வரக்கூடியது A0 இருக்கும், இது வந்து B0 இருக்கும். ஓகே. ஸோ அந்த கரெக்ஷனில் வந்து இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் அது K is equal to 1/T into ln x/A into A minus, ஏன்னா ஒரே ஸ்பீசஸ் தானே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து A is ஒரு ஆன்சர். கிளியர். Question number 10. In 400 MHz spectrometer, a proton resonates at 1560 Hz, higher than that of the tetramethylsilane. The chemical shift value of the proton is. So, NMR spectroscopy, chemical shift என்ன values இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. So, chemical shift is equal to position of the peak in Hertz upon frequency of the instrument in megahertz. So இந்த யூனிட் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து பொசிஷன் ஆஃப் த பீக் in the hertz unit and frequency of the instrument in the megahertz unit. இந்த இதில் ப்ராப்ளத்தில் டைரெக்டாகவே இது மெகாஹெர்ட்ஸ்லையும் இதையும் ஹெர்ட்ஸ்லையும் என்ன பண்ணியாச்சு கொடுத்தாச்சு. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குதுல, பொசிஷன் ஆஃப் த பீக் வந்து 1560 ஹெர்ட்ஸ். இது பொசிஷன் ஆஃப் த பீக் சப்ஸ்டன்ஸ். தென் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 400 மெகா ஹெர்ட்ஸ். ஸோ இதை டிவைட் பண்ணிட்டா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 3.9. ஒரு ஆன்சர் எஸ் பி. இது கெமிக்கல்ஸ். இது பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஏன் அப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அப்படியே எடுங்க. இது 1560 ஹெர்ட்ஸு. இதையும் அதே ஹெர்ட்ஸ் யூனிட்டுக்கு மாற்றுவோம். என்ன வரும் உங்களுக்கு வந்து 400 × 10⁻⁶
ஹெட்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ மில்லியன் வந்துச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.9 டிவைடட் பை 10⁶ வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3.9 பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ பார்ட்ஸ் பெர் மில்லியன் யூனிட்ல இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஹெட்ஸாகவும் இது மெகா ஹெட்ஸாகவும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ப்ரிலிமினரி லெவலில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பார்ட்ஸ் பெர் பார்ட். அவ்வளோதான். ஓகே, கிளியர்? ஓகே வியூவர்ஸ், திஸ் இஸ் எண்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷன். ஐ ஹோப் தட் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இதை ஒரு நீங்கள் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மேலே ஆன்சர் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.